அதிரடி ராஜினாமா, பதவி விலகினார் ஆளுங்கட்சி அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த திடீர் முடிவு அரசியல் களத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ராஜினாமாவுக்கான காரணம் குறித்து அறிய நமது செய்தி நிறுவனத்தின் சார்பில் பல முறை அவரை தொடர்பு கொள்ள முயன்றும் அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி இது கட்சியின் மேலிட அழுத்தமா அல்லது அவர் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழப்போகிறதா என்ற மர்மம் நீடித்து வருகிறது. என்னம்மா அப்பா ராஜினாமா பண்றாரு? எனக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பாவுக்கு போன் பண்ணு. என்னாச்சு? கால் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, 2 நாளாவே எனக்கு வெறும் கெட்ட கனவாவே வந்துகிட்டு இருந்தது. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்ன வெற்றி, கட்சியில ஏதாவது பிரச்சனையா? கட்சி தலைமையில ஏதாவது தொல்லை கொடுக்கறாங்களா அவருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் அப்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு? என்ன உண்மையான நியூஸா இல்ல பொருளை கிளப்புறானுங்களா? டேய், நானும் உன் கூட தானே டிவி பாக்குறேன். அப்பா ராஜினாமா பண்ணது இப்பதான் எனக்கே தெரியுது. இல்ல, அப்ப எதுக்கு மாமா ராஜினாமா பண்ணாரு? ஒருவேளை அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கணும். கட்சி அவரை ராஜினாமா பண்ண சொல்லி கொடுத்திருக்கணும். இல்ல அவருக்கு உடம்பு முடியாம இருந்து வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா ராஜினாமா பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா 2 நாளாவே அவர் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஏதோ ஒண்ணு அவர் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாருடா. நில்லுங்க. என்ன அப்பா என்னப்பா இது? நீங்க ஏதோ ராஜினாமா பண்றீங்க டிவில நியூஸ்லாம் போடுறாங்க. என்னப்பா நடக்குது? டேய் ஒரு நிமிஷம். அப்பா சொல்லுங்கப்பா. என்ன? ஹலோ, அப்பா கட்சில இருந்து அப்படியே ஒண்ணும் இல்லைங்க. இல்ல நியூஸ் போயிட்டு இருக்கு பார்த்தோம். கிடையாதுன்னு சொல்றேன்ல. சரிண்ணா, ஓகேண்ணா. யாரா? அப்பா, கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க தான் கால் பண்றாங்க.